கடந்த அத்தியாயத்துல தான் சாதித்திருக்கிறோம் என நம்புகிறவர்கள் மட்டுமே தமக்கு விடுக்கப்பட்ட சவால்களில் சாதிக்க முடியும், அடைய முடியும், நிகழ்த்த முடியும். அந்த நம்பிக்கைதான் சுயநம்பிக்கையின் மற்றொரு அடையாளம். அதுதான் இல்லாத இறக்கைகளை முளைக்கச் செய்து வானத்திற்கு அனுப்புகிறது அப்படின்னு முடிச்சிருந்தாரு ஆத்தர். இப்ப நாம 14வது அத்தியாயத்திற்குள்ள செல்றோம். அதற்கான அணிந்துரை மலர் செல்வம் சென்னை இருந்து கொடுத்திருக்காங்க. வாசிப்பவர்களின் மனதை மலரச் செய்யும் அற்புத வாழ்வியல் வழிகாட்டி, மகிழ்ச்சியையும் வெற்றியையும் விரும்பும் அனைவருக்கும் ஆனது இந்த புத்தகம் அப்படின்னு அவங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம் சிந்தனைக்கு யார் பொறுப்பேற்பார், இதுதான் தலைப்பு. எங்கே எதை பேசுவது, எதை தவிர்ப்பது என்பதில் தெளிவிருப்பவர்களின் வாழ்க்கை சற்று தெளிவாக நிதானமாக இருக்கிறது. வெளிப்படுத்தும் சொற்கள் தானே பெரும்பான்மையான செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் காரணமாய் அமைகின்றன. அப்படியெனில் எதை பேசுவது, எதை தவிர்ப்பது என்பதை தீர்மானிப்பது யார் அல்லது எது? யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு. ஆண்டுகளாக போதிக்கப்பட்டும் பொருள் அறிந்தும் கூட அதை பயன்படுத்தாததால் மட்டுமே துன்பப்பட்ட பொழுதுகள் ஏராளம். சரி, நா காத்தல் என்பதை எவ்விதம் பொருள் கொள்ள? நாக்கிற்கு கட்டுப்பாடுகள் விதித்து அறிவுரைகள் கூறி கட்டுக்குள் வைப்பதா? அச்சுறுத்தி அடக்கி வைப்பதா? நாவின் முக்கியமான பங்கு சுவை அறிவதும் சொற்களை குரல் வளையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து சேர்ப்பதும் தானே. எண்ணத்தில் உதித்து ஊர்ந்து வரும் சொற்களை நான் மட்டுமே கட்டுப்படுத்த முடியுமா? ஏறத்தாழ 200 அரசு பள்ளி ஆசிரியர்கள் குழுமியிருக்கும் அரங்கு. 20களில் தொடங்கி 50களின் இறுதி வரையிலும் இருந்த இருபால் ஆசிரியர்கள் குழுமம். சற்று சவாலான அரங்குதான் என்பதை கவனத்தில் வைத்து அதற்கான தயாரிப்புடன் சென்றிருந்த போதும் அரங்கு கூடுதல் சவாலாகவே அமைந்தது. ஏறத்தாழ ஓய்வு வயதை நெருங்கும் ஆசிரியர் ஒருவர் சற்று முரணாகவே பயிலரங்கில் உடன் பயணித்தார் என்பதை விட சலசலப்பை உருவாக்கி கொண்டே இருந்தார். இயல்பான பொதுவான கேள்விகளுக்கும் கூட அவரிடமிருந்து குதர்க்கமான பதில்கள். பயிலரங்கிற்கு ஒவ்வாத உடல் மொழி. பயிற்சியின் இடையில் ஓரிடத்தில் காணொளி ஒன்றை ஓடவிடுகிறேன். அது சிங்கப்பூர் பிரதமர் தேசிய நாள் பேரணியில் உரையாற்றும் போது மயங்கி விழுந்த காட்சி. அவர் தடுமாறி விழப்போகும் தருணத்தோடு காட்சி முடியும். அந்த காணொளியிலிருந்து பல்வேறு பாடங்கள் நாம் படிக்கவியலும். அவர் மயங்கி விழுந்த போது ஒட்டுமொத்த அரங்கும் எந்த பரபரப்பும் காட்டாமல் பேரமைதி காட்டியது நல்லதொரு பாடம். அப்படி ஒரு அவையில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்பது என் கேள்விகளில் ஒன்று. அதிர்ச்சி அடைவது, விழுந்தவர் மேல் பரிதாபம் கொள்வது, போட்டோ எடுப்பது, பதட்டம் அடைந்து ஓடி பார்ப்பது ஆகிய பல்வேறு பதில்களை பகிர்கிறார்கள். அந்த ஆசிரியரும் ஏதோ பதில் சொல்கிறார். அருகில் இருப்போர் சற்று பரபரக்கிறார்கள். என் காதில் அது சரியாக விழுந்திருக்கவில்லை. அவரை நெருங்கி மைக் கொடுத்து இன்னொரு முறை சொல்லுங்க என பணிக்கிறேன். ஆளு செத்தானா பொழைச்சானான்னு பாப்பேன் என்னும் அந்த பதில் அரங்கு முழுவதும் எதிரொலிக்கிறது. பலர் முகம் சுருக்குகிறார்கள், சிலர் சிரிக்கிறார்கள். நான் அதிர்ந்து போகிறேன். ஏன் அதிர்ந்து போக வேண்டும்? ஒரு கேள்விக்கு தான் விரும்பிய பதிலை சொல்ல ஒருவருக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கிறது தான். ஆனால் எந்த சொல்லை யார் சொல்ல வேண்டும் என எப்போதும் அறம் சார்ந்த ஒரு அளவுகோல் இருக்கின்றது. அந்த பதிலை ஒரு மாணவன் சொல்லி இருந்தால் சற்று நிதானித்து இப்படியான சொற்களை பயன்படுத்தலாமா என கேட்டு திருத்தி இருப்பேன் அல்லது கடந்திருப்பேன். வயதில் மிக மூத்த ஆசிரியரிடம் அப்படியெல்லாம் சொற்கள் குறித்து நேரடியாக வாதிட்டு உணர்த்திவிட முடியுமா என தெரியவில்லை. அந்த பதில் சொன்னது குறித்து சங்கடமோ கூச்சமோ இல்லாத இறுக்கமான உடல் மொழியோடு இருந்தார். சரிங்க, இந்த காட்சியை இன்னொரு மாதிரி யோசிப்போம். அப்படி ஒரு மேடையில் உரையாற்றியது நீங்களாக இருந்து ஒருவேளை அவர் போலவே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்திருந்தா உரை கேட்கும் கூட்டம் என்ன மாதிரி நினைக்கும்? நீங்கள் மயக்கம் தெளிந்த பின் என்ன செய்திருப்பீர்கள் என கேட்டேன்.
செத்தானா பொழைச்சானான்னு பாப்பேன் என தான் கூறிய இடத்தில் தன்னை பொருத்துவதை அவர் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. முகத்தில் இருள் கவிழ்ந்தது. நான் அந்த இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன், மயக்கமும் போட மாட்டேன் என்று ஏறத்தாழ கத்தினார். அரங்கு சலசலத்தது. என்னை மேற்கொண்டு பேச விடாமல் தலையை இடதும் வலதும் ஆட்டி மீண்டும் மீண்டும் மறுத்தார். அவரையே உற்று நோக்கியபடி மௌனம் காத்தேன். உற்று நோக்கி மௌனம் காத்தால் எதிரில் இருப்பவர் அமைதியாகியே தீர வேண்டும். இங்க பாருங்க, அங்க போறது போகாதது உங்க சாய்ஸ் இல்ல, இப்ப ஏன் சாய்ஸ். உங்களை நான் தான் அங்க நிறுத்துறேன், நீங்க நிக்கிறீங்க. அந்த வீடியோல நடந்த மாதிரியே நீங்க மயங்கி விழறீங்க. உங்கள மாதிரியே, நல்லா கவனிங்க, உங்கள மாதிரியே அங்கே பார்வையாளரா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சொல்வாங்க, இத மட்டும் சொல்லுங்க என்றேன். பதிலற்று சற்று தளர்ந்தபடி அமர்ந்தார். இப்பொழுதும் யோசிக்கிறேன். அவரை எவ்வகையிலும் அச்சுறுத்துவதோ சங்கடப்படுத்துவதோ என் நோக்கம் கிடையாது. ஆனால் அவருக்கு புரியும் வண்ணம் சொல்லாமல் கைவிடுவது சரியென்று. முன்பின் எந்த வகையிலும் அறியாத ஒருவரை ஒரு பெரும் கூட்டம் நேசித்துக் கொண்டிருப்பது கண்கூடாக தெரிந்த ஒருவரை அவர் மயங்கியது கண்டு செத்தானா பொழைச்சானா என சொல்வதெல்லாம் வெறும் நுனிநாவில் சுரந்து உதிர்ந்துவிடும் சொற்களாகவா இருக்க முடியும்? அது மனதின் பிரதிபலிப்பு, எண்ணத்தின் வெளிப்பாடு, மற்றவர்கள் குறித்து எப்போதும் கருதி இருப்பது, காலம் காலமாய் ஊறிய எதிர்மறையின் வீச்சம். எல்லா இடங்களிலும் நாவை அடக்கு என்றுதான் வழி நடத்துகிறோம். ஆனால் அது நாவிலிருந்து மட்டுமே ஊர்ந்து வரும் சொல் அல்லவே. மனதில் முளைத்து எண்ணத்தில் வளர்ந்து வெளியேறுகையில் மட்டுமே நாவின் வழியே நகர்ந்து வருகிறது. ஆசிரியர் என்பவர் கற்றுக் கொடுப்பவர் மட்டுமே அல்ல, தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பவர். சூழல் எத்தகையதாயினும் கற்றுக்கொள்ள ஏதேனும் கிடைத்தால் அதை அள்ளி எடுத்து தாகத்தோடு காத்திருக்கும் பிள்ளைகளிடம் சேர்ப்பிக்க வேண்டியவர். கற்றுக்கொள்ளும் சூழலில் அவரே மனதை பூட்டிக் கொண்டும் சொற்களை நஞ்சில் நனைத்தும் அனுப்பினால் என்னவாகும்? எதிர்மறை சொற்களோ இன்னொருவரை தாழ்த்தும் சொற்களோ அவையாவும் சிந்தனையிலிருந்தே பிறப்பெடுப்பவை. ஆசிரியரோ மாணவரோ சிந்தனையை சீர்படுத்த வேண்டியதுதான் முதல் தேவையாகிறது. நாம் வெளிப்படுத்தும் சொற்களுக்கு வேறு யாரையும் எதையும் பொறுப்பேற்க முடியாது. சூழல்களை சொல்லி தப்பிப்பது கோழைத்தனம் அல்லது ஏமாற்று வித்தை. அதற்கு முன் தான் சிந்திக்கும் எந்த ஒன்றிற்கும் தாமே முழு பொறுப்பேற்பதுதான் முக்கியமானது. அதுவே நல்வழிப்படுத்தும். எண்ணங்கள் எது குறித்தும் எதிலிருந்தும் துளிர்க்கலாம். பனித்துளி முதல் எரிமலை வெடிப்பு வரை, பூவின் இதழ் திறப்பு முதல் முதிர்ந்து உதிரும் ஒருவரின் மரணம் வரை, எதிலிருந்தும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒரு சிந்தனையை தொடங்கிவிடலாம். ஆனால் அந்த சிந்தனையை நலமாக்குவதும் நஞ்சாக்குவதும் அவரவர் பொறுப்பே அன்றி, என்னை எறியாமல் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என தப்பிக்க இயலாது. அதன் வழி உதிரும் சொற்களை அவ்விதமே அனுமதிக்கவும் கூடாது. சிந்தனைகள் தம் கட்டுப்பாட்டை மீறி உதிப்பதாகவோ வளர்வதாகவோ உணர்ந்தால் செய்ய வேண்டியது அப்படி எழும் வளரும் எல்லா சிந்தனைகளையும் குறித்து வைத்து கவனிப்பது. அதன் மூலமாக எதிலிருந்து சிந்தனை உருவாகிறது, எதிலிருந்து சிந்தனை தடம் புரள்கிறது என்பதை அறிய இயலும். பட்டியலிடப்படும் சிந்தனைகளே நமக்கு அதன் தோற்றம் மறைவு குறித்து எளிதில் புரிய வைத்துவிடும். அடுத்து எந்த மாதிரியான சூழல்களில் குறிப்பிட்ட சிந்தனைகள் வருகின்றன வளர்கின்றன என்பதையும் அலச வேண்டும். எல்லாவற்றிற்கும் எதிர்மறை மனநிலை கொண்டிருப்போர், எதிலும் குறை காண்போர் மத்தியில் இருப்பதை விடுத்து நேர்மறை எண்ணங்கள் இருப்போருடன் இணைந்து பயணிப்பது எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும். தான் எவ்விதம் இருக்க வேண்டும் என கருதுகிறார்களோ அதை ஒத்திருப்பவர்களோடு புழங்குதலே அந்த இடத்திற்கு நம்மை நகர்த்தும். பெற்றோர்களிடமே காசு வாங்கி கொண்டு அவர்களையே ஏளனப்படுத்தும் பிள்ளைகளுடன் பழகும் பிள்ளைகள் மெல்ல அதன் ருசியை உணர்ந்து விடுகிறார்கள். அந்த ருசி கொடும் நஞ்சினை ருசிப்பது போல். அமுதத்தை ருசித்தால் அது உடனே பலன் தந்து விடாது. ஆனால் நஞ்சினை ருசித்தால் உடனடியாக விளைவுகளை ஏற்படுத்திவிடும்.
அந்த ருசி தன்னை நோக்கி வரும் எவரையும் தன்னுள் இழுத்து இறுக்கி அவர்களை தன் வடிவமாக்கி வெளியேற்றும் வலிமை கொண்டது. ஏளனமும் எதிர்மறையையும் மொழியாக கொண்டவர்கள் அதனிலிருந்து அவ்வளவு எளிதில் வெளியேறிவிட முடிவதில்லை. வெளியேறிவிட முடியாத விருப்பத்தை அது தந்துவிடுகிறது. யாரையும் சட்டென மலினப்படுத்துவதும் சொற்களால் நொறுக்குவதுமாய் தன் போக்கில் வெறியோடு நடைபயில்கிறது. கல்வியில் சிறக்கின்றவர்கள், ஒழுக்கத்தில் தன்னை மிளறச் செய்பவர்கள், விதிகளில் உறுதி பூணுகிறவர்கள் என எல்லோருமே எதை சார்ந்து அதன் வழி நடக்கிறார்கள் என பார்த்தால் அதன் பின்னணியில் அவர்கள் சார்ந்திருந்த மனிதர்களின் அடையாளங்கள் தெரியும். சிக்கல்களுக்கும் சரி, தீர்வுகளுக்கும் சரி, சொற்களே பிரதானம். சொற்களின் பிறப்பிடம் என்பது சிந்தனைகளே. எம் சிந்தனைக்கு எவர் பொறுப்பேற்பார்? யோசிச்சுட்டு வாங்க, அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.